சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஒரு முக்கிய செய்தியை உன்னிடம் உன் சாயப்பா சேர்க்க வேண்டும். தவறவிட்டு விடாமல் 2 நிமிடங்கள் ஒதுக்கி எனக்காக கேட்பாயா? எல்லோரும் எதிர்பார்ப்பது யாருக்கும் கிடைக்காது. எங்கே எதிர்பார்ப்பது எப்போது கிடைக்காது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று தான். எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காதது கண்டிப்பாக கிடைக்கும். அதைதான் அதிசயம், அற்புதம் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் அல்லவா? என் குழந்தையே, ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேள். நீ ஏதாவது ஒன்று காத்திருக்கிறாய் என்றால் அது உன் கண்ணில் படவே படாது. மாறாக நீ எதிர்பார்க்காத ஒன்று தான் உன் கண்களில் பட்டுக்கொண்டே இருக்கும். எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்று விட்டுவிட்டு மற்றொன்றுக்காக எதிர்பார்த்தால் அது உன் கண்களில் படவே படாது. அந்த நேரத்தில் எப்போதும் எதிர்பார்த்து அதில் தோல்வி அடைந்தாயோ அதேதான் உன் கண்களில் படும். இதுதான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டாலே ஒரு நேரம் தோல்வி வந்தாலும் மற்றொரு நேரம் வெற்றி கிடைக்கும் என்று உன் மனதில் நிம்மதி வரும். கிடைப்பதை வைத்துக்கொண்டு நிம்மதியாக வாழ்வதுதான் வாழ்க்கை. இல்லாததை தேடிக்கொண்டே இருந்தால் இருக்கும் இன்றைய வாழ்க்கை நரகமாகிவிடும் என்பதை யாருமே புரிந்து கொள்வது கிடையாது. உன் வாழ்க்கையிலும் அப்படித்தானே இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் நீ நம்பிக்கையோடு காத்திருந்து வரும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த ஒன்று அன்று வரவில்லை. அன்று உனக்கு அது மிகப்பெரிய தோல்வியாக இருந்தது. வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே கிடைக்காது என்று இப்போது எல்லாம் உன் மனதிற்கு நீயே ஆறுதல் கூறிவிட்டு இருக்கும் வாழ்க்கையில் நீ நடந்து கொண்டிருக்கின்றாய். அப்படியானால் எப்போது நீ அன்றைய எதிர்பார்த்த ஒன்று இன்று உன்னை தேடி வர வேண்டும் என்று நினைத்து யாரை பற்றி சொல்கிறேன் என்று புரிந்ததா? உன் வாழ்க்கை துணையை பற்றித்தான் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். அவரை பற்றி தான் இப்போது முக்கிய செய்தியும் கொண்டு வந்திருக்கின்றேன். நான் உன்னோடு வாழலாம் என்று ஆசைப்பட்டு உன்னை தேடி வரும் நேரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றித்தான் இப்போது உன்னிடத்தில் நான் பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். எதிர்பாராத நேரத்தில் இது போல நடந்துவிட்டது என்று நானும் வருத்தப்படத்தான் செய்கின்றேன். இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை புரிந்து கொள். ஆனால் விரைவில் மீண்டும் மாற்றங்கள் வரும். மீண்டும் உன் துணை உன்னை தேடி வருவார். உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னை விட்டு எங்கே செல்ல மாட்டார் என்பது உண்மை, சத்தியம். நீ காத்திருப்பது நல்லதுதான். உன் வாழ்க்கை உன்னுடன் ஒன்று சேரும். இப்போதும் உன்னை தேடி வரும்போது அவர்கள் இல்லத்தில் நடந்த பிரச்சனையின் காரணமாக உன்னுடன் சேர்வதை நிறுத்தி வைத்திருக்கிறார். அப்படியானால் என்றும் உன்னோடு சேர்ந்து விடுவார். மனக்கவலையின்றி சந்தோஷமாக இரு. நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.